வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் கேட்ட இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, 5 ஆண்கள் மற்றும் 5 பெண்கள் கொண்ட ஒரு குழுவிலிருந்து இருவர் சம வாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். அதில் ஒருவர் ஆணாகவும் மற்றொருவர் பெண்ணாகவும் இருக்க நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குழு இருக்குது, அதில் மொத்தம் 10 பேர் இருக்காங்க. அதில் ஆண்கள் எத்தனை பேர் இருக்காங்க, 5 பேர், பெண்கள் 5 பேர் இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க. ஆனால் அவங்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஒருவர் ஆணாக இருக்கணும், இன்னொருவர் பெண்ணாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த நிகழ்ச்சியின் நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. P of E ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு P of Eக்கு என்ன ஃபார்முலா தெரியும், N of E டிவைடட் பை N of S. இந்த N of Sங்கிறது என்னது, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 10 பேர். அதில் அவங்க 2 பேரை செலக்ட் பண்ண போகிறாங்க. இதுதான் N of S. N of Eங்கிறது என்னதுன்னா 5 ஆண்களில் ஒருத்தரை செலக்ட் பண்ண போகிறாங்க. அதே மாதிரி இன்ட்டு 5 பெண்களில் ஒருத்தரை செலக்ட் பண்ண போகிறாங்க. மொத்தம் 2 பேர் வந்துருச்சா. ஸோ அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணலாமா. 5C1 × 5C1 டிவைடட் பை மொத்தமாக 10ல் 2 பேர், அவ்வளவுதான். ஸோ அப்போ 5C1ன்னா 5னே போட்டுடலாமா. அதே மாதிரி இதுவும் 5 தான் வரும். 10C2ன்னு எப்படி எழுதணும், 10 × 9 டிவைடட் பை 1 × 2. அப்போ 5 × 5 × இங்கே இருக்கக்கூடிய 2 மேலே வந்துருமா, மல்டிப்ளை ஆயிரும். கீழே 90ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ இதை அடிக்கலாமா நம்ம. அப்போ 5/9 இதுதான் அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட், நிகழ்தகவு. 10 பேர் கொண்ட குழுவில் ஒருவர் ஆணாகவும் மற்றொருவர் பெண்ணாகவும் அப்படி 2 பேரை செலக்ட் பண்ணுறதற்கான நிகழ்தகவு 5/9. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.